தம்பி எட்டயபுரம் பெருமையாக ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க கண்டிப்பாக. அதாவது ஸ்குவாட் நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். ஏன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் அவ்வளோதான் சொல்ல முடியும். அது எட்டயபுரத்தை வந்து முதல் இலசை நாடு அப்படின்னு சொன்னாங்க. இது பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டுச்சு. இது பாண்டியர்களுக்கு பிறகு விஜயநகர பேரரசோட போச்சு. அது வந்து மதுரை நாயக்கர் வம்சத்துலேருந்து வந்த எட்டப்ப ராஜா அப்படிங்கிற மன்னர் கிட்டத்தட்ட அவரோட வம்சாவளியெல்லாம் சேர்ந்து 150 வருஷம் இந்த எட்டயபுரம் ஒரு ஆட்சி செஞ்சுருக்காங்க. 1565 அப்புறம் இந்த இலசை நாடு அப்படிங்கிற அந்த பேர்லேருந்து எட்டயபுரம் அப்படிங்கிற பேருக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஹிஸ்ட்ரி, வரலாறு, இபிஎம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்துச்சாமி, சீராப்படத்துக்கிட்ட உமர்குழு, மியூசியம் இருக்குது, பாரதியார், இவங்களாம் இந்த மாதிரியான ஜாம்பவங்களும் இந்த மண்ணில் இருந்திருக்காங்க. இது வந்து இந்த குறிப்பிட்ட இந்த இது வந்து நம்மளுக்கு தெரியுது, பட் இந்த சுற்றுவட்டார பகுதிகளும் தெரியுது. இதை தாண்டி போனோம்னா எட்டயபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியும். முழு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இபிஎம்